வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா டேர்ம் 2ல் ஜியோகிரஃபியில் ஃபர்ஸ்ட் யூனிட் டாபிக் நேம் இஸ் ரிசோர்ஸஸ். ஸோ நம்ம இந்த லெசனில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ டு நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ரிசோர்ஸஸ், டு டிஸ்கிரைப் த ரினியூவபிள் ரிசோர்ஸஸ், டு அண்டர்ஸ்டாண்ட் த நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ், டு ஐடென்டிஃபை த ஃபாசில் ஃபியூல் ரிசோர்ஸஸ். ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். Introduction. ஒரு சின்ன introduction கொடுத்துருக்காங்க. A country's social, economic and political strength lies in the distribution, utilization, consumption of its resources. Anything which can be used for satisfying the human needs is called resources. ஸோ நம்மளோட கண்ட்ரியோட சமுதாய லெவலு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எக்கனாமிக் லெவல், பொருளாதாரம், அதுக்கப்புறம் அரசியல், எல்லாமே வந்துட்டு எது டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம ரிசோர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஹியூமன் நீட்ஸ், நம்மளுடைய மனிதர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தேவை, அது பேர் ரிசோர்ஸஸ். ஸோ ரிசோர்ஸஸ் இல்லாமல் நம்ம எந்த ஒரு நீடையும் நம்மளால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குது. ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம எந்த ஒரு நம்மளாக வந்து மேக் பண்ணாமல் ஆல்ரெடி அதுவே வந்துட்டு இடத்துல இருக்கிற அந்த ரிசோர்ஸுக்கு பேர் நேச்சுரல் ரிசோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கோல் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆனால் அது வந்துட்டு நேச்சுரல் நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ண முடியாது. இப்போ வுட் இருக்குன்னா வுட் எடுத்து அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதை வந்து ஃபர்னிச்சராகவோ இல்லை மற்ற ஐட்டம்ஸாகவோ நம்ம வந்து அதை வந்து யூஸபிள் கமாடிட்டிஸை மாற்றணும். ஸோ அது நம்ம மேன்கைண்டில் தான் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ். நம்ம ரிசோர்ஸஸ் வந்து எந்த அளவுக்கு நமக்கு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது ஒரு 2 பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் ரிசோர்ஸஸ் சாட்டிஸ்ஃபை டெய்லி நீட்ஸ் ஆஃப் மேன் சச் as ஃபுட், கிளாத்திங் அண்ட் ஷெல்டர். நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட் இமென்ஸ்லி டு பூஸ்ட் அப் அ நேஷன்ஸ் எக்கனாமி. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம்னா நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து ஹியூமனோட மேன்கைண்டான ஹியூமனோட அல்டிமேட் நீடான ஃபுட்டு, கிளாத், ஷெல்டர் இது எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம நேச்சர்லேருந்து எடுத்துக்கலாம். இன்னொன்று பார்த்தோம்னா நேஷனோட எக்கனாமிக் லெவலை வந்து நல்ல பூஸ்டப் பண்ணி அது வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் வைக்கும். ஸோ எக்கனாமிக் லெவல் பொறுத்து தான் அந்த நேஷன் வந்து டெவலப் ஆகும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து ரிசோர்ஸஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸில் என்னெல்லாம் நமக்கு இருக்குதுன்னு பார்த்தோம்னா பேஸ் ஆஃப் ஆரிஜின், பேஸ் ஆஃப் ரினியூவபிலிட்டி ரெண்டாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். பேஸ் ஆஃப் ஆரிஜின் அது எங்கேருந்து இருக்குது அப்படிங்கிறது பேஸ் ஆஃப் ஆரிஜின். பேசிஸ் ஆஃப் ரினியூவபிலிட்டி அப்படின்னா அது நம்ம மறுபடியும் திருப்பி வந்து புதுப்பிக்க முடியுமா அப்படிங்கிறது அந்த பேஸ் ஆஃப் ரினியூவபிலிட்டி. ஸோ பேஸ் ஆஃப் ஆரிஜின் பார்த்தோம்னா பயோட்டிக் ரிசோர்ஸஸ், ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸ், உயிருள்ள ரிசோர்ஸஸும் இருக்குது, அந்த உயிரற்ற ரிசோர்ஸஸும் இருக்குது. ரினியூவபிலிட்டின்னு பார்த்தோம்னா ரினியூவபிள், நான் ரினியூவபிள். நம்ம நம்ம ஒன்று அழிஞ்சிடுச்சுன்னா அதை நம்ம திருப்பி ரினியூவபிள் பண்ண முடியும், அதாவது திருப்பி நம்ம உற்பத்தி பண்ண முடியும். அதே நான் ரினியூவபிள் அப்படின்னா நம்மளால் திருப்பி அதை கொண்டு வர முடியாது. ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் ரிசோர்ஸை இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதில் ஃபஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா அந்த பேசிஸ் ஆஃப் ஆரிஜின் ரிசோர்ஸஸ் மே பி டிவைடட் இன்டூ 2 types. தே ஆர் பயோட்டிக் ரிசோர்ஸஸ், ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸ். ஸோ பயோட்டிக் ரிசோர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உயிருள்ள பொருட்கள் தான் நம்ம பயோட்டிக் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இங்கே ஃபாரஸ்ட்டு, கிராப்ஸு, அனிமல்ஸ், ஃபிஷ்ஷஸ்ஸு இது எல்லாமே நம்ம என்ன தான் சொல்கிறோன்னா பயோட்டிக் resources சொல்கிறோம். So biotic resources are found in the biosphere which are obtained from living and the organic materials. It includes forests, crops, bird, animal, fishes, man and materials that can be obtained from them. Fossil fuels such as coal and petroleum are included in this category because they are formed from decaying organic matter. ஸோ நம்ம இந்த ஃபாசில் ஃபியூல்ஸு நம்ம இந்த கோல், பெட்ரோலியம் அது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்கிறோம் பயோட்டிக் ரிசோர்ஸ் சொல்கிறோம். ஏன்னா நம்மளோட டீகேயிங், அதாவது நம்மளோட பிளான்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே மக்கி போகிறதுனால தான் இந்த மாதிரி கோல், பெட்ரோலியம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதையும் நம்ம என்ன தான் சொல்கிறோம் பயோட்டிக் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தா ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸ். ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸ் ஆர் த non-renewable non-living parts of an environment. Examples of abiotic resources include land, water, air, sunlight and heavy metals including ore such as gold, iron, copper, silver etc. ஸோ ஏபயோட்டிக் ரிசோர்ஸ் பார்த்தா உயிரற்ற பொருட்கள், நான் சொன்ன மாதிரி ஏரு, வாட்டரு, சன்லைட் இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு தேவை தான், நம்மளுக்கு ஒரு ரிசோர்ஸஸ் தான். ஆனால் இருந்தாலும் அது வந்து உயிரற்ற இருக்கிறதுனால ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆன் தி பேஸ் ஆஃப் ரினியூவபிலிட்டி ரிசோர்ஸஸ் கேன் பி டிவைடட் இன்டூ பேஸ் ஆஃப் ஆரிஜின் நம்ம பயோட்டிக், ஏபயோட்டிக்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணலாம். இன்னொன்று நம்ம இது வந்து ரினியூவபிள் பண்ண முடியுமா
ரினியூவபிள் பண்ண முடியாதா அப்படிங்கிற அந்த ரினியூவபிலிட்டியை வச்சு ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து ரினியூவபிள் ரிசோர்ஸஸ், இன்னொன்று வந்து நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். ஸோ ரினியூவபிள் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லி பார்த்தோன்னா, a renewable resources is a resource which can be used repeatedly and replaced naturally. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், அதுக்கப்புறம் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஜென்ரேட் ஆகிடும். ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் ஹார்வெஸ்டட் அண்ட் யூஸ்ட் ரேஷனலி வில் நாட் ப்ரொடியூஸ் பொல்யூஷன். ஸோ இது வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா, இது எந்த ஒரு பொல்யூஷனையும் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணாது. இட் இஸ் அ நேச்சுரல் திங்க். த யூஸ் ஆஃப் ரெனியூவபிள் ரிசோர்ஸ் அண்ட் எனர்ஜி சோர்ஸ் இன்க்ரீஸிங் வேர்ல்டு வைட். ஸோ இப்போ இருக்கிற கண்டிஷனில் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் மேக்ஸிமம் இஸ் யூஸ்ட் இந்த வேர்ல்டு வைடுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி அண்ட் ஹைட்ரோ பவர். இந்த மூணு தான் வந்து ரொம்ப காமனான ரினியூவபிள் ரிசோர்ஸ் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ இந்த 3 எனர்ஜி பற்றியும் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ சோலார் எனர்ஜி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, த சன் ப்ரொடியூஸ் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட் அண்ட் லைட். ஸோ சன் வந்து எமிட் பண்ணுற அந்த ஹீட்டையும் லைட்டையும் நம்ம அப்சர்வ் பண்ணி அதை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் சோலார் எனர்ஜி. சோலார் எனர்ஜி இஸ் நாட் யூஸ் ஹார்ம்ஃபுல் டு த என்வயர்மெண்ட். Photovoltaic device or solar cells directly convert solar energy into electricity. ஸோ இது பார்த்தோம்னா எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் திங்ஸும் கிடையாது. ஸோ நேச்சுரல் திங் அப்படிங்கிறது நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வராது. நம்மளுக்கு நேச்சுரலாகவே எல்லாமே வந்து நமக்கு யூஸ்ஃபுல் திங்ஸாக தான் கிடைக்கும். அப்புறம் இந்த டேரெக்டாக சோலார் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோவோல்டைக்ஸ் டிவைசஸ் வந்து யூஸ் பண்ணி டேரெக்டாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு எலக்ட்ரிசிட்டியாகவும் ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க. இண்டிவிஜுவல் சோலார் செல் இன் குரூப் பிளானல் கேன் பர்ஃபார்ம் சம் அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரம் சார்ஜிங் கால்குலேட்டர், வாட்ச் பேட்ரிஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம சோலார் செல்ஸை வந்து ஒரு சோலார் செல் ஒன்றா யூஸ் பண்ணாமல் ஒரு குரூப் ஆஃப் சோலார் செல்ஸ் யூஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம சார்ஜ் எடுக்கிறது, அதுக்கப்புறம் சோலார் ஹீட்டர், சோலார் குக்கர் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து ஃபோட்டோவோல்டைக் பவர் பிளான்ஸ் அண்ட் கன்சன்ட்ரேட்டிங் சோலார் பவர் பிளான்ஸ் ஆர் த லார்ஜஸ்ட் சோலார் அப்ளிகேஷன்ஸ் கவரிங் ஏக்கர்ஸ். இந்தியா, சைனா, ஜப்பான், இட்டாலி அண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஆர் மேஜர் யூட்டிலைஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி இந்த வேர்ல்ட். ஸோ இந்த மாதிரி சைனா, ஜப்பான்லாம் அதிகமான சோலார் லைட் கிடைக்கிறதுனால ஸோ அதிகமான சோலார் எனர்ஜியை வந்து யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம்னா டியூனோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, கமுதி சோலார் பவர் ப்ராஜெக்ட் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆஃப் சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸ் இன் த வேர்ல்ட். இட் இஸ் situated in ராமநாதபுரம் district in Tamil Nadu. The Kamudi solar project was completed on 21st September 2016. Investment of this project is around 4,550 crores. The installed capacity of this project is 648 megawatts. ஸோ இது வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். அடுத்து பார்த்தோம்னா விண்ட் எனர்ஜி. விண்ட் எனர்ஜியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, wind energy is a clean since wind turbines does not produce any emissions. In recent years, wind energy has become one of the most economical and renewable technology. The classical Dutch windmill harnessed the wind energy hundreds of years age. Modern wind turbines with 3 blades dot the landscape today, turning wind into electricity. Major wind energy producing countries are United States, China, Germany, Spain, India, United Kingdom, கனடா அண்ட் பிரேசில்ஸ். ஸோ விண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எப்படி சோலார் எனர்ஜி இருக்கோ அதே மாதிரி விண்ட் எனர்ஜியும், விண்டு வந்து அந்த விண்டோட ஃபோர்ஸை வச்சு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதுலேருந்து நிறைய பை ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் அதில் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான கண்ட்ரிஸ்ன்னு சொல்லி பார்த்தோன்னா சைனா, ஜெர்மனி, ஸ்பெயின், இந்தியா எல்லாமே வந்து அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது வந்து ரினியூவபிளாக இருக்கிறதுனால நம்ம எலக்ட்ரிசிட்டிக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம்னா ஹைட்ரோ பவர். ஸோ ஹைட்ரோ பவர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தண்ணியிலிருந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து ரிசோர்ஸஸ் வந்து கேதர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஹைட்ரோ பவர். ஸோ வாட்டர் இஸ் கன்சிடர்ட் as a great source of energy at present. Water is used for producing hydroelectric power. Hydroelectricity is generated from moving water with a high velocity and greater force with the help of turbines and dynamos. ஸோ இந்த ஹைட்ரோ பவர் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேபிளான வாட்டரில் எடுக்க முடியாது. ஸோ டைனாமிக் வாட்டர் அது வந்துட்டு மோஷனில் இருந்தால் மட்டும்தான்.
பொட்டென்ஷியல் எனர்ஜியில் இல்லாமல் கைனடிக் எனர்ஜியில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஹைட்ரோ பவர் நம்ம எடுக்க முடியும். ஸோ டேம்ஸ் அதனால தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டேம் பிளேஸ் அ மேஜர் ரோல். டேம்ஸில் வந்து அந்த கைனடிக் எனர்ஜி ஆஃப் வாட்டர் நடக்கும்போது அந்த யூஸிங் த டர்பைன்ஸ் அண்ட் டைனமோஸ் நம்ம ஈஸியாக வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இதுலேயும் பார்த்தோம்னா சைனா, கனடா, பிரேசில், அமெரிக்கா, இந்தியா, நார்வே இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்காங்க. சைனா தான் இதில் வந்துட்டு ஃபஸ்ட் லெவலில் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசிங் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுல அதிகமாக இருக்காங்க. ஸோ இங்கே டேபிளே கொடுத்துருக்காங்க. விண்ட் ஃபார்ம்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு. முப்பந்தல் கன்னியாகுமரியில் வந்து தமிழ்நாடு எத்தனை கெப்பாசிட்டி எத்தனை மெகாவாட்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா 1500. ஜெய்சல்மர் டிஸ்ட்ரிக் வந்து ஜெய்சல்மர், ஸ்டேட் ராஜஸ்தான் 1064. அடுத்து பிராமன்வெல் தூல் மகாராஷ்டிரா 528 அண்ட் தல்கூன் சங்லி மகாராஷ்டிரா 278. தமன்ஜோதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அடுத்த ஸ்டேட் பார்த்தோம்னா ஒடிஷா. அவரோட மெகாவாட்ஸ் பார்த்தா எத்தனை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா 99 வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் அடுத்த ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட்ஸும் அந்த மாதிரி தான். இதில் எந்த டேம் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண பார்த்தோன்னா தெரி டேம். அடுத்து ஸ்ரீசைலம் டேம், அது வந்து உத்தரகாண்டில் வந்து சிச்சுவேட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஸ்ரீசைலம் டேம், நாகார்ஜுனா சாகர் டேம், சத்தர் சாவ்ரோ டேம், பஹரா நங்கல் டேம், கோயனா டேம், மேட்டூர் டேம், இடுக்கி டேம் இதெல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு டேம் வந்து எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத டேபிளில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட் இது வரைக்கும் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்ததுன்னா கண்ட்ரி வைஸில் கொடுத்துருக்காங்க. 3 கோர்ஜஸ் டேம் சைனாவில் இருக்குது. யாங்ஸி ரிவர் வந்து யாங்ஸி, அதோட கெப்பாசிட்டி பார்த்தா 22,500. அடுத்து இட்டைப்பூ டேம் பிரேசில் அண்ட் பரானா ரிவர் வந்து பரானாலேருந்து எடுக்கிறாங்க. இந்த மெகாவாட்ஸ் பார்த்தோன்னா 14,000. ஜிலோடோ டேம் சைனா ஜின்ஷா 13,860. குரு டேம் வெனிசுலா கரோனி 10,235. அடுத்தது டுக்யூரி டேம் பிரேசில் டொக்கான்டினஸ் 8,370. ஸோ இதெல்லாமே பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்டு வேர்ல்டு வைடில் நடந்துகிட்ருக்கு. ஸோ சின்ன மோட்டர்னோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 George dams in China is a large hydroelectricity project in the world. Its construction started in 1994 and ended in 2012. The installed capacity of the dam is 22,000 megawatts. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதிகமான ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி கொடுக்குற ஒரு டேம்ஸ் அந்த 3 Gorges டேம் அப்படிங்கிற ஒரு டேம் தான். நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தட் ஒன் கன்சியூம் அண்ட் cannot be replaced is called non-renewable resources. Continuous consumptions of the non-renewable resources ultimately leads to exhaustion. Examples of non-renewable resources include fossil fuels such as coal, petroleum, natural gas and mineral resources such as iron, copper, bauxite. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெனியூவபிள் அப்படிங்கிறது நம்மளால் திருப்பி வந்து ரினியூவபிள் பண்ணிக்க முடியும், திருப்பி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளால் திருப்பி வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. மெட்டாலிக் ரிசோர்ஸஸ் நம்ம நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளால் திருப்பி வந்து அதை வந்து ரெனியூவபிள் பண்ண முடியாது. அது வந்துட்டு ஒரு டைம் எக்ஸிட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளால் திருப்பி வந்து ரெக்கவர் பண்ணவே முடியாது. ஸோ அதை தான் நம்ம நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். அதில் பார்த்தோம்னா 3 கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது, 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து மெட்டாலிக் ரிசோர்ஸஸ், நான் மெட்டாலிக் ரிசோர்ஸஸ், ஃபாசில் ஃபியூல் ரிசோர்ஸஸ். ஸோ என்னென்னு சொல்லி தான் நெக்ஸ்ட் பார்க்கலாம். மெட்டாலிக் ரிசோர்ஸ்ன்னு பார்த்தோன்னா types of resources are composed of metals. They are hard substances which are the good conductors of heat and electricity. Example for metallic resources are iron, copper, gold. So the metallic resources சொல்லும்போது இந்த காப்பர், கோல்டு, சில்வர் இந்த மாதிரி மெட்டல் ஐட்டம்ஸ் அதுதான் நம்ம வந்து மெட்டாலிக் ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி குட் கண்டக்டர், இந்த மாதிரி மெட்டாலிக் ரிசோர்ஸாக இருக்கணும் அப்படின்னா அது வந்து குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அடுத்து பார்த்தோம்னா அதில் வந்துட்டு அயன், காப்பர் நிறைய இருக்குது. ஸோ அயன் வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ளே மேஜர் ரோல்னு சொல்லி பார்த்தோன்னா அயன் இஸ் அ 4th most common element in the earth crust and most widely available in the metal. Magnetite and hematite are the common ore for the iron which occurs normally in the rocks of the crust. Iron ore is the key raw materials in making steel and 90% of the iron ore extracted and used to make steel.
ஸோ அயன் தான் வந்து ரொம்பவே வந்து வேர்ல்டு வைடாக எர்த்து க்ரஸ்ட்டில் அதிகமான இருக்க ரிசோர்ஸ்ன்னு பார்த்தோம்னாவே அயன் தான். ஸோ இது வந்து நார்மலி நம்ம எர்த்தில் இருக்க இந்த அவுட்ரு பார்ட் ஆஃப் த க்ரஸ்ட்டில் தான் அதிகமாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 98% வந்துட்டு டு மேக் த ஸ்டீல். ஸோ அயன்லேருந்து எடுக்கிற 98% எல்லாமே வந்து நம்ம ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுறோம். பியூர் அயன் ஓர் இஸ் வெரி சாஃப்ட் பட் ஸ்ட்ரென்த் இஸ் இன்க்ரீஸ்ட். ஸோ பியூர் அயன் அப்படிங்கிறது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பட் அதோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தோம்னா ரொம்ப வந்து ஹையாக இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பட் இட்ஸ் இன்க்ரீஸ் மெனி ஃபோல்ட்ஸ் பை ஆடிங் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கார்பன் அண்ட் மேக்னீஸ். ஸோ அந்த ஸ்ட்ரென்த் எப்படி அட்டைன் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா கார்பன் அண்ட் மேக்னீஸை வந்து நம்ம உள்ள அதோட மர்ஜ் பண்ணுறதுனால தான் நமக்கு இந்த ஸ்ட்ரென்த் வந்து அட்டைன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் லோ காஸ்ட் அண்ட் ஹை எர்த் ஸ்ட்ரென்த் மேக்ஸ் இட்ஸ் யூஸபிள் இன் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ் சச் அஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் மெஷினரி அண்ட் இதே மாதிரி. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுலேயும் பிரிட்ஜஸ்ஸு அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல்ஸில் ஒரு மெஷின் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா அயன் ஓர்ஸ் மைண்ட் இஸ் அபவுட் 50 countries. Among the iron ore producing countries, China, Australia, Brazil, India, Russia அது பிரின்சிபல் ப்ரொடியூசர் அக்கார்டிங் ஃபார் த 85%. அதுக்கப்புறம் இந்தியாவில் பார்த்தோம்னா 70% வந்து எங்கேருந்து these countries are 70% of total resources of the world. அதுக்கப்புறம் மீதி பார்த்தோம்னா ஜார்க்கண்ட், ஒடிசா அண்ட் மத்திய பிரதேஷ் பார்த்தோம்னா மீதி இருக்க எல்லாத்தையும் வந்து ஆக்குபை பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாட்டிலையும் வந்துட்டு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஓர்ஸ் வந்து எப்பவுமே கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா காப்பர் இஸ் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் மெட்டல் நோன் அண்ட் யூஸ்ட் பை மேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மெட்டல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு காம்பனண்ட்டுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது காப்பர் தான். காப்பர் ரேங்க்ஸ் இஸ் த தேர்ட் மோஸ்ட் கன்சியூம் இண்டஸ்ட்ரியல் மெட்டல் இன் த வேர்ல்ட் ஆஃப்டர் த அயன் அண்ட் அலுமினியம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி அலுமினியம் தான், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம காப்பர் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அலுமினியம், அதுக்கப்புறம் காப்பர். இந்த ரேங்க் வைஸில் தான் வந்துட்டு மெட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. காப்பர் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அபவுட் 3/4 ஆஃப் காப்பர் இஸ் யூஸ் டு மேக் எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் டெலிகம்யூனிகேஷன்ஸ். ஸோ நமக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும் காப்பர் அப்படிங்கிறது எல்லா எலக்ட்ரிசிட்டினாலே காப்பர் தான். ஸோ காப்பர் ஒயர்லேருந்து அவங்க யூஸ் பண்ணுற எல்லா காம்பனண்ட்டுமே வந்து காப்பராக தான் இருக்கும். ஸோ பிகாஸ் இட் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, சேம் வைஸ் இட்ஸ் காஸ்ட் இஸ் வெரி வெரி சீப். கொஞ்சம் மற்ற மெட்டல் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சீப்பாக கிடைக்கிறதுனால நம்ம எலக்ட்ரிசிட்டியில் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறோம். Chile is a world's number 1 country's productions of copper. Other copper producing countries are Peru, China, United States, Congo and Australia. ஸோ இதில் சில் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி தான் வந்துட்டு அதிகமான காப்பர் ப்ரொடியூசிங் கண்ட்ரியாக நம்ம சொல்லி பார்க்குறோம். அடுத்து பார்த்தோம்னா கோல்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அடுத்து பார்த்தோம்னா கோல்டு. ஸோ அந்த கோல்டு வந்து எந்த அளவுக்கு ஒரு ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இட் இஸ் அ ரேர் அண்ட் ப்ரெஷியஸ் மெட்டல். ஸோ கோல்டும் ஒன் ஆஃப் தி மெட்டல் தான். அதை நம்ம வந்து மாடிஃபை பண்ணி தான் நம்ம ஆர்னமெண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம், மற்ற பொருளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஹென்ஸ் இட் இஸ் அ ஹை டிமாண்ட் இன் த வேர்ல்ட் மார்க்கெட். ஸோ மெட்டலில் வந்து அயன் அதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக கிடைக்கிறதுனால இட் இஸ் வெரி சீப். பட் கோல்டு இஸ் ரொம்ப வந்து ப்ரெஷியஸாக கிடைக்கிறதுனால இது ரேட் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. ஹென்ஸ் இட் ஹேஸ் அ ஹை டிமாண்ட் இன் த வேர்ல்ட் மார்க்கெட்ஸ். Formerly it was used for minting coins, but now it is used for making ornaments and its industries. It is regarded as a symbols of prosperity and a form of wealth. ஸோ கோல்டு அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் காயின்ஸ் அது வந்து பொட்காசுகளாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து அதை வந்து மாடிஃபை பண்ணி ஆர்னமெண்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கோல்டு அப்படிங்கிறது எப்படின்னா ஒருத்தரோட வெல்த்தையும் அவங்க எந்த ரிச்சா புவரா அப்படிங்கிற ஒரு கிளாஸிஃபிகேஷனை கொடுக்கறது எதுன்னு பார்த்தோம்னா இந்த கோல்டு தான். ஸோ அவங்கக்கிட்ட வெல்த் அதிகமாக இருக்குது அப்படின்னா கோல்டு அதிகமாக இருக்கும். ஸோ கோல்டு வந்து வாங்கணுன்னா அதிகமான எக்கனாமிக் லெவலில் அவங்களுக்கு கொஞ்சம் ஹையாக இருக்கணும். ஸோ கோல்டு இஸ் என்ஷூர் த ஃபார்ம் ஆஃப் தி வெல்த் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது சைனா இஸ் த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் த கோல்ட். ஆல்சோ ஆஸ்திரேலியா, Russia, United States, South Africa and Canada are the most major producers of the gold. Among these countries, Australia has 9,500 tons resource of coal ore and its world leading country in gold ore resource. Karnataka is the largest producer of the gold in India. Kolar gold field is one of the deepest mine of the world. So நம்ம பார்த்தோம்னா
நம்ம இந்தியாவில் வந்துட்டு கர்நாடகாவில் தான் அதிகமாக வந்துட்டு கோல்டு வந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வேர்ல்டு டீப்பஸ்ட் மைன் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா கோல்டு ஃபீல்ட், அப்படி கோலார் கோல்டு ஃபீல்ட், அதை வந்துட்டு இருக்கலே வந்து தங்க சுரத்தில் ரொம்ப டீப்பஸ்ட்டு தங்க சுரங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாக்சைட் அப்படிங்கிற ஒரு மினரலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அலுமினியம் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அயன், அதுக்கப்புறம் அலுமினியம், காப்பர் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அந்த அலுமினியம் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பாக்சைட் அப்படிங்கிற ஒரு ஓர்லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ அலுமினியம் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் பாக்சைட் ஓர். There are several ores that contain aluminium, but bauxite contains more aluminium. ஸோ அலுமினியம் அப்படிங்கிறது டேரெக்டாக நமக்கு கிடைக்காது. பாக்சைட் அப்படிங்கிற ஒரு ஓர்லேருந்து அலுமினியம் தான் எடுக்கிறாங்க. ஸோ பாக்சைட்டில் வந்து நிறைய மினரல்ஸ் இருக்குது. அலுமினியம் மட்டும் இல்லாமல் நிறைய மினரல்ஸ் இருக்குது. ஆனால் அலுமினியம் நிறைய இருக்கிறதுனால அது வந்து நம்ம எடுக்கிறோம். அடுத்து அலுமினியம் ஹாஸ் வைட் ரேஞ்ச் ஆஃப் யூஸ் கம்பேர்ட் டு அதர் மெட்டல்ஸ். அலுமினியம் இஸ் லைட் வெயிட், டஃப் அண்ட் சீப்பர். எதுக்காக வந்து மற்றது கம்பேர் பண்ணுவோம் அலுமினியம் வந்து அதிகமாக யூசேஜ் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா லைட் வெயிட்டாக இருக்கும். வெயிட் வந்து அந்தளவுக்கு ஹெவியாக இருக்குது. இதே அயன் பார்த்தோம்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அதேமாதிரி ஸ்ட்ரென்த்தும் ஜாஸ்தியாக இருக்கும். கம்பேர் பண்ணும்போது சீப்பராக இருக்கும். ஸோ இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் ஏர்கிராஃப்டில், ஷிப்பில் யூஸ் பண்ணுறாங்க. ஆட்டோமொபைல்ஸு எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. மோரோவர் இந்த அலுமினியம் ஒயர்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு கரோஷன், அதாவது துருப்பிடிக்காமல் அதை அரிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி கேபிள்ஸை வந்து அலுமினியத்தில் யூஸ் பண்ணாங்கன்னா சீக்கிரமாக வந்து அரிப்பாகாமல் இருக்கும். ஏராகவும் ரெயின் வாட்டர் எது பட்டாலும் அந்தளவுக்கு சீக்கிரம் அரிக்காமல் இருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் கொரோஷனுக்காகவும் நம்ம இந்த அலுமினியம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து பார்த்தோன்னா by the addition of small quantities of other metals to aluminium. அலுமினியத்தோட கொஞ்சம் வேறு ஏதாவது நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கன்னா நம்ம வேறு மெட்டல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டியூரலியம் வந்துட்டு பியூர் அலுமினியத்தோட அலாய் வந்து நம்ம உள்ளே வந்து எமர்ஜ் பண்ணோம்னா நமக்கு வந்து டியூரலியம் கிடைக்கும். Australia is a world leading bauxite producer apart from the China, Brazil, India. ஸோ அதிகமாக வந்து பாக்சைட் எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாலாம். சைனா, பிரேசில், இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதிகமாக வந்துட்டு பாக்சைட் வந்து ஆஸ்திரேலியாவில் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா ஒடிஷா, குஜராத், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா இது எல்லாமே வந்துட்டு அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா சில்வர் இஸ் ஆல்சோ ஏ ப்ரெஷியஸ் மெட்டல் லைக் கோல்டு எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ப்ரெஷியஸான ரேரான ஒரு மெட்டலோ அதே போல் சில்வரும் வந்துட்டு ஒரு ரேரான மெட்டல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இட் ஹாஸ் அ வைட் வெரைட்டி ஆஃப் யூசஸ் தென் கோல்ட். இட் இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் ஜுவல்லரி, dentistry, photographic goods, electroplating industry, and in the manufacture of luxury goods. About 2/3 of silver is used for monetary purposes. Like gold, silver also resist corrosion. இதுவும் அதே மாதிரி தான். கொரோஷன், அதாவது அந்த மெட்டல் அந்த அரிப்புத்தன்மையிலிருந்து சில்வர் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அதுக்காகவே நிறைய மெட்டீரியல்ஸில் வந்து சில்வர் கோட்டிங் வந்து கொடுப்பாங்க ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக. அதிகமாக வந்து ஜுவல்லரி மேக்கிங் யூஸ் பண்ணுறாங்க. ஃபோட்டோகிராஃபிக் குட்ஸ், எலக்ட்ரோப்ளேட்டிங் இண்டஸ்ட்ரியில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இது எங்கே அதிகமாக சில்வரும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா மெக்சிகோவில். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மெக்சிகோக்கு அப்புறம் பெரு, சைனா, ரஷ்யா, ஆஸ்திரேலியாலலாம் வந்துட்டு அதிகமான இது பண்ணிகிட்ருக்காங்க. 50% ஆஃப் தி சில்வர் வந்து எங்கே ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் வந்து இந்த சில்வரோட ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து பார்த்தா மேங்கனீஸ் இஸ் ஸ்டீல் கிரேட் ஹார்ட், ஷைனி அண்ட் பிரிட்டில் மெட்டல். அது மாதிரி ஒரு ஸ்டீல் மாதிரி ஒரு கிரேட் ஹார்ட் அண்ட் ஷைனி பிரிட்டில் மெட்டல்னு பார்க்கலாம். இது வந்து அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து அதிகமான ப்ரொடக்ஷன் வந்து நடக்குது. த காமன் ஓட்ஸ் ஆஃப் மேங்கனீஸ் ஆர் பைரோலோசைட் மேங்கனைஸ், சைலோமெலைன் அண்டு ரோடோக்ரோஸ்டைட். ஸோ இதெல்லாமே வந்து இதோட காமன் ஓர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மேங்கனீஸ் இஸ் எசென்ஷியல் ஃபார் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் குட் குவாலிட்டி ஸ்டீல். மேங்கனீஸ் இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் எலக்ட்ரிக்கல் பேட்ரிஸ். ஸோ எலக்ட்ரிக்கல் பேட்ரிஸ் வந்து அதிகமாக நம்மளோட கார் பேட்ரிஸு,
வெஹிக்கலான எல்லா பேட்டரிஸ்க்குமே வந்துட்டு மேங்கனீஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் அஸ் அ கலரிங் மெட்டீரியல்ஸ் இன் பிரிக் பாட்ரி ஃப்ளோர் டைல்ஸ். ஸோ இந்த நிறைய பாட்ரிஸ்லலாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கலரிங் வர்றதுக்கு காரணமே வந்துட்டு பார்த்தா மேங்கனீஸ் தான். மேங்கனீஸ் காம்பவுண்ட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் மேக்கிங் disinfecting liquids, bleaching powder, fertilizers, etc. அடுத்து பார்த்தோம்னா South Africa is the world's leading producer of manganese. The significant producers of manganese in the world are China, Australia, Gabon, Brazil and India. All these producers have large reserves of manganese and are significant exporters in the world. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நான் மெட்டாலிக் ரிசோர்ஸஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் மெட்டாலிக் இதெல்லாம் வந்து மெட்டாலிக் ரிசோர்ஸஸ். அடுத்து பார்த்தோம் நான் மெட்டல் ரிசோர்ஸஸ் நான் மெட்டாலிக் ரிசோர்ஸ்னு சொல்கிறோம். அதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா மைக்கா அண்ட் லைம்ஸ்டோன் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ நான் மெட்டாலிக் ரிசோர்ஸஸ் கேன் பி டிஸ்கிரைப்ட் ஆஸ் அ ரிசோர்ஸஸ் that do not comprise of metals. These are not hot substances and are not a good conductor of heat and electricity. Examples for non-metallic resources mica, limestone, gypsum, dolomite, phosphate, etc. இது வந்துட்டு மெட்டல் மாதிரி இருக்காது. ஸோ இட் இஸ் நாட் ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது, ரொம்ப அதிகமான குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இருக்காது. ஸோ இதெல்லாமே வந்து நான் மெட்டாலிக்கோட ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து மைக்கா, மியூஸ்கோ ஒயிட் அண்ட் த பயோடைட் ஆர் த காமன் ஓர்ஸ் ஆஃப் மைக்கா. ஸோ மைக்கா வந்து எந்த ஓர்லேருந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா மியூஸ்கோ ஒயிட் அண்ட் த பயோடைட் இந்த ரெண்டு விஷயத்துலேருந்தும் நம்ம மைக்கா வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டிஸ்பென்சபிள் மெட்டீரியல் யூஸ் இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் எல்லா ப்ராடக்ட் மதர் போர்ட்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுற எல்லா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லேயும் மைக்கா வந்து இட் இஸ் இன்டிஸ்பென்சபிள். இது இல்லாமல் நம்மளால் செய்யவே முடியாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அன் இன்சுலேட்டிங் மெட்டீரியல் இன் எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி. ஸோ இது மெயினாக எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியில் எதுக்கு யூஸ் பண்ண பார்த்தோம்னா இன்சுலேட்டிங், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் பண்ணாமல் அது வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி சர்க்கியூட்டில் அந்த ஸ்டாப் பண்ணுற ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இந்த மைக்கா வந்து யூஸ் பண்ணுறாங்க. இன் பவுடர் ஃபார்ம் இட் இஸ் யூஸ் ஃபார் மேக்கிங் lubricating oils and decorative wallpapers. China is the world top producer of the mica. Russia, Finland, United States, Turkey and the Republic of Korea also play a major role in the productions of the mica. ஸோ இந்த மாதிரி நிறைய போயிட்டுருக்கு. மைக்கா அப்படிங்கிறது அதிகமாக வந்து சைனாவில் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரஷ்யா, ஃபின்லாண்ட், யுனைடெட் ஸ்டேட்ஸ்லலாம் வந்து ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான், ஆந்திர பிரதேஷ், ஜார்க்கண்டில் வந்து அதிகமான மைக்கா ப்ரொடக்ஷன் வந்து நடந்துகிட்ருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து பார்த்தா லைம்ஸ்டோன் இஸ் அ செடிமெண்ட்ரி ராக். ஸோ லைம்ஸ்டோனில் வந்துட்டு இக்னிஷியஸ் ராக்ஸாக இல்லாமல் அதுக்கு அடுத்த ஃபார்மான செடிமெண்ட்ரி ராக்கில் வந்து இருக்குது. கம்போஸ்ட் மெயின்லி பை ஸ்கெல்டிக்கல் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் மெரின் ஆர்கானிசம்ஸ் சச் அஸ் கோரல், foraminifera and molluscs. About 10% of sedimentary rocks are limestones. Mostly limestone is made into crushed stones and used as a construction material. limestone வந்து அதிகமாக நம்ம தமிழில் சொன்னால் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்புக்கல். ஸோ சுண்ணாம்புக்கல் வந்து அதிகமாக நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். It is used for facing stone, flooring, tiles, threads, window sills and many other purposes. Crushed limes were used in the smelting and other melt refining process. Portland cement is used from limestone. ஸோ சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு கூட நம்ம லைம்ஸ்டோனை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது போக ஃப்ளோரிங்க்கு, விண்டோ சில்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம லைம்ஸ்டோனை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னா லைம்ஸ்டோன் வந்து அதிகமான ஹைட்ரேஷன் வந்து நடக்கும். இட் இஸ் த மோஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் த லைம்ஸ்டோன் சொல்லி பார்க்கலாம். China produces more than half a limestone production in the world. ஸோ வேர்ல்டில் அதிகமான ப்ரொடக்ஷன் நடக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோன்னா சைனா தான். பிசைட் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ், இந்தியா, ரஷ்யா, பிரேசில் இது எல்லாமே வந்து அப்பார்ட் ஃப்ரம் சைனா இது எல்லாமே வந்து அதிகமாக ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துட்ருக்கு. இந்தியாவில் பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஆந்திர பிரதேஷ், குஜராத், சத்தீஸ்கர் அண்ட் தமிழ்நாடு ப்ரொடியூஸ் ஓவர் 3/4 ஆஃப் த டோட்டல் லைம்ஸ்டோன் ஆஃப் இந்தியா. தமிழ்நாட்டில் வந்துட்டு அதிகமாக எங்கே இருக்குன்னா ராமநாதபுரம், திருநெல்வேலி, அரியலூர், சேலம், கோயம்புத்தூர் அந்த மதுரை டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த லைம்ஸ்டோன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஃபாசில் ஃபியூல் ரிசோர்ஸஸ். ஸோ ஃபாசில் ஃபியூல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி என்ன பார்த்தோம்னா நார்மலி ஃபார்ம்டு ஃப்ரம் த ரிமைன் ஆஃப் தி dead plants and animals. They are often referred to as fossil fuels and are formed by hydrocarbon. ஸோ இது வந்து ஃபாசில் ஃபியூல்னால நம்ம எரிபொருள்னு சொல்லலாம். இது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப காலத்து பிளான்ட்ஸ் அண்டு அதாவது
செடி கொடிகள் வந்து அழுகி போகிறதுனாலையும் அனிமல்ஸ் வந்து டெத்தாகி டீக்கே ஆகுறதுனாலையும் நமக்கு இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ரொம்ப இயர்ஸ் வந்து நமக்கு இது ஆகும் எடுத்துக்கிறதுக்கு, இது வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு. எக்ஸாம்பிள் ஃபார் ஃபாசில் ஃபியூல் ரிசோர்ஸஸ் ஆர் தி கோல் அண்ட் த பெட்ரோலியம். ஸோ இதில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கோல், பெட்ரோலியம் அண்ட் த நேச்சுரல் கேஸ். ஸோ கோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திஸ் இஸ் த மோஸ்ட் abundant found fossil fuel that form when dead plant matter is converted into peat. It is used as a domestic fuel in industries such as iron and the steel, steam engines to generate electricity. ஸோ அதிகமாக வந்துட்டு இந்த கோல் தான் வந்துட்டு அபண்டண்ட்டாக இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஃபாசில் ஃபியூல் பார்க்கலாம். டெட் பிளான்ட் மேட்ரு வந்து டீகே ஆகும்போது வந்து பீட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த கோல் அப்படிங்கிற ஃபாசில் ஃபியூல் எடுக்கிறோம். எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண கோல் இஸ் கால் தெர்மல் பவர். ஸோ எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம தண்ணியிலேருந்து எடுத்தோன்னா ஹைட்ரோ பவர், அந்த மாதிரி விண்டிலேருந்து எடுத்தோன்னா விண்ட் பவர். அதே மாதிரி நம்ம கோல்லேருந்து எடுக்கும்போது நம்ம தெர்மல் பவர் அப்படின்னு சொல்கிறோம். கோல் இஸ் கிளாசிஃபைட் இன்ட்டு 4 types ஆஃப் பேஸ்ட் ஆன் தி கார்பன், ஆந்த்ரசைட், பிட்டுமினஸ், லிக்னைட், பீட். ஸோ இந்த மாதிரி கோலை வந்து நாளாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து லீடிங்கில் யார் கோல் ப்ரொடக்ஷன் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா சைனா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்தியா, யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியான்னு நிறைய கண்ட்ரிஸ் போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தோம்னா ராணிகஞ்ச் இன் வெஸ்ட் பெங்கால், நெய்வேலி இன் தமிழ்நாடு, ஜாரியா தன்பத் அண்ட் போகோரோ இன் ஜார்க்கண்ட். இதெல்லாமே வந்து இந்தியாவில் நம்ம வந்துட்டு கோல் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து சொல்லி பார்த்தோன்னா பெட்ரோலியம் வந்து எந்த அளவுக்கு ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெட்ரோலியம் இஸ் ஃபவுண்ட் பிட்வீன் த லேயர்ஸ் ஆஃப் ராக்ஸ், இஸ் ட்ரில் ஃப்ரம் ஆயில் ஃபீல்ட்ஸ் லொக்கேட்டட் இன் ஆஃப் ஷோர் அண்ட் த கோஸ்டல் ஏரியாஸ். திஸ் இஸ் சென்ஸ் டு ரிஃபைனர்ஸ் which process crude oil and produced variety of products like diesel, petrol, kerosene, wax, plastic and lubricants. ஸோ பெட்ரோலியம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு நம்ம ஃபாசில் ஃபியூல்னு சொல்லி பார்க்கலாம். அதுலேருந்து தான் நம்ம என்ன எடுக்கிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா பெட்ரோல், டீசல், கெரோசின், வேக்ஸ் எல்லாமே வந்து பெட்ரோலியம் அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராடக்ட்லேருந்து நமக்கு இது எல்லாமே பை ப்ராடக்ட்ஸாக கிடைக்கிது. அதுக்கப்புறம் க்ரூட் ஆயில் கிடைக்கிது. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், பெட்ரோலியம் வந்து ரேர். அதே மாதிரி மற்ற கண்ட்ரீஸில் அதிகமாக இருந்தாலும் இந்தியாவில் வந்து பெட்ரோலியம் வந்துட்டு அந்தளவுக்கு நமக்கு இல்லை. ஸோ பெட்ரோலியம் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் ஆர் கால் பிளாக் கோல்ட் ஆஸ் they are called very valuable. The chief petroleum producing ஃபஸ்ட்டு வந்து எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா சவுதி அரேபியன், ஈராக் அந்த குவார்ட்டர். ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் ஃபஸ்ட்டு வந்து என்ன அதிகமான பெட்ரோலியம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா யூஎஸ்ஏ, ரஷ்யா, வெனிசுலா, குவாட், யூஏஇ, அல்ஜீரியா இது எல்லாமே வந்து அதிகமாக. அதுக்கு அடுத்து வந்து பெட்ரோலியம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்தியாவில் பார்த்தோம்னு சொல்லி எங்கே பார்த்தோன்னா டிகோபே இன் அசாம், பாம்பே ஹை இன் மும்பை அண்ட் டெல்டாஸ் ஆஃப் கிருஷ்ணா அண்ட் கோதாவரி ரிவர்ஸ். இதில் வந்து நமக்கு அதிகமாக கொஞ்சம் பெட்ரோலியம் கிடச்சிட்ருக்கு. ஆனால் அதிகமாக வந்து ஈராக்கில் தான் வந்து அதிகமாக கிடைக்கிது. இங்கே சின்ன மோட்டோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த கோல்ட் டெபாசிட் தட் வி ஆர் யூஸ் were formed about 300 million years ago. Much of the years Earth was covered with steamy swamps as the plants and trees are dead. Their remains were buried underneath the swamps. Eventually, they were transformed into coal beneath the ground due to excessive heat and the pressure. ஸோ சின்ன மோட்டோ பாக்ஸ் தான். அடுத்து பார்த்தோம் நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் இஸ் ஃபவுண்ட் வித் அ பெட்ரோலியம் டெபாசிட் அண்ட் இஸ் ரிலீஸ் வென் க்ரூட் ஆயில் இஸ் ப்ராட் இன் டு சர்ஃபேஸஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் எப்போ கிடைக்கும்னு பார்த்தோம்னா க்ரூட் ஆயிலை வந்து நம்ம சர்ஃபேஸில் வந்து ரிலீஸ் பண்ணும்போது இட் கிவ்ஸ் சம் கேஸஸ். ஸோ அந்த கேஸ் அப்போ மெயினாக பார்த்தோம்னா இந்த நேச்சுரல் கேஸஸ் அப்டைன்ட் ஃப்ரம் த பெட்ரோலியம். ஸோ பெட்ரோலியம் என்னன்னா நேச்சுரல் கேஸ்க்கும் நமக்கு ப்ரொடக்ஷன் ஆகும். இட் கேன் பி யூஸ்ட் as a domestic and the industrial fuel. More than 50% of the global natural gas reserves are found in the United States of America, Russia, Iran and the Quarter. In India, Krishna and the Godavari Delta, Assam, Gujarat and some areas of offshores in Mumbai have a natural resources. So natural gas resources பார்த்தோன்னா இந்தியாவில் கிருஷ்ணன் கோதாவரி டெல்டாவில் அதிகமாக வந்து ப்ரொடக்ஷன் நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் 50% ஆஃப் த குளோபலான நேச்சுரல் கேஸ் வந்து எங்கே ப்ரொடக்ஷன் நடக்குதுன்னு பார்த்தோம்னா அமெரிக்கா, ரஷ்யா, ஈரான் அந்த குவார்ட்டரில் வந்து நடக்குது. ஸோ let's we summarize this lesson. ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம இதில் பார்த்தோம்னு சொல்லி பார்த்தோன்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் obtained from the environment,
Renewable resources can be used repeatedly and replaced naturally. Non-renewable resources once consumed cannot be replaced. Solar energy is not harmful to the environment. Hydroelectricity is generated from moving water with high velocity and the greater falls with the help of turbines and dynamos. Metallic resources are iron, copper, gold, bauxite, silver, manganese, etc. Non-metallic resources are mica, limestone, gypsum, dolomite, phosphate, etc. Fossil fuels are normally formed from the remains of the dead plants and the animals. Thank you for watching.